நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்மளுடைய ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்சியோடைய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய லிமிட் ஸ்டேட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுன்றது எதோட கண்டினியூவேஷன் அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தடில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன், ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷனாக நம்ம பார்க்கக்கூடியது டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ இந்த லெக்சர் வந்து டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ அதை ஏன் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரியான பேசிக் கன்சிட்ரேஷன், அதுக்கடுத்து அதில் உள்ள அனாலிசிஸ் பார்ட், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் இது. ஸோ கொஞ்சம் விஷயங்கள், சில ஃபார்முலாஸ் எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்துருவோம். ஸோ அதனால் விட்டு போகிறது புரியாது. ஸோ அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை இதுதான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் போடுறேன். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ டிசைன் ஆஃப் டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்னா என்ன? ஸோ டபுளி அப்படின்ற மீனிங்லேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடணும். ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்டீல் கொடுக்க போகிறோம். ஸோ தட் டேர்ம்ஸ் ஃபார் டபுளி, ஓகேவா? ஆனால் இது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழணும். ஏன்னா ஒரு நம்ம சிங்கிளின்னு பார்க்குறப்ப சிங்கிள் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டபுளின்னு பார்க்குறப்ப ரெண்டு சைடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம், ஓகேவா? ஸோ அது என்னன்றதெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ the steel reinforcement in both the tension and compression zones will be provided, ஓகேவா? ஸோ டென்ஷன் போன சிங்கிளியில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷனில் மட்டும்தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்ப்ரெஷனில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஹேங்கர் பாஸ், அதாவது அது வந்து எதுக்கு அப்படின்னா டைஅப் பண்ணுறதுக்காக மட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பீமில் வரக்கூடிய அந்த அல்டிமேட் மொமெண்ட் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த விஷயத்துக்காக கம்ப்ரெஷன் ஜோனில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸை வந்து அந்த கான்க்ரீட்டால் ஃபுல்லாக எடுத்துக்க முடியாமல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கம்ப்ரெஷன் ஜோனில் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக எப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெப்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் சில இடத்துல வந்து இருக்கலாம் டியூ டு அஸ்தட்டிக் கன்சிட்ரேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து நேச்சுரலாக கொடுக்க முடியாமல் சுச்சுவேஷன்ஸ் வந்து அடாப்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது, டு இம்ப்ரூவ் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு எல்லாம் தான் நம்ம வந்து டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் போகிறோம். ஸோ சிங்கிளின்னு பார்க்குறப்ப ஸோ இந்த பார்ட் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ராட் கிடையாது. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ நான் இதை வந்து எக்ஸ் மார்க் போட்டுறேன். ஸோ இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும், சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு, ஓகேவா? ஸோ இதுதான் டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு. ஸோ நான் உங்களுக்கு வந்து விஷுவலாக காட்டுறேன், பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் நான் வந்து இப்போ நான் சொல்லுவேன். ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இது வந்து சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்னால் வெறும் பாட்டமில் டென்ஷன் ஜோனில் மட்டும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. மேலே இன் சம் கேசஸ் ஹேங்கர் பார்ஸாக ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட்டு அந்த ஸ்டெரப்ஸ் வச்சு டை அப் பண்ணுறதுக்காக. அதுவே வந்து டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தது அப்படின்னா கம்ப்ரெஷன் ஜோனில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஏஎஸ்சின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ன தேவைக்காக நம்ம வந்து இதுக்கு போகிறோம். ஸோ இதான் நான் வந்து ப்ரீவியஸாக சொன்னேன். ஸோ when the construction depth is restricted and the moment the beam has to carry is greater than the moment capacity of beam in concrete failure. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேல் தான், நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேலை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வளைக்கலாம். ஒன்று அதோடைய விட்த்து வந்து எப்படி சொல்கிறதுனா ஒய் டைரக்ஷனில் இருக்க மாதிரி. ஸோ இப்போ ஸ்கேல் வந்து நீங்கள் டாப் வியூவில் நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ இது நீங்கள் வளைச்சிங்க அப்படின்னா இந்த சைடில் இப்படி பெண்ட் ஆகும், ரைட்டா? அதுவே இந்த ஸ்கேலை நான் இப்படி திருப்பிடுறேன், ஓகேவா? ஸோ இப்படி திருப்பி நான் வளைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஸ்டிஃபனாக இருக்கும், ரைட்டா? ஸோ ஸ்கேலை நான் இப்படி மாற்றினேன்.
ஸோ அப்போ எனக்கு ஸ்டிஃபனாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமே பீமை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்ம வந்து டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் இன் ரேர் கேசஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டெப்த்தே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஜோனுக்கு நம்ம வந்து வருவோம். அண்ட் ஆல்சோ த மொமெண்ட். ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த மாதிரி இதுக்கு நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அண்ட் தென் வேர் த பெண்டிங் மொமெண்ட் அட் த செக்ஷன் சேஞ்சஸ் இட் சைன். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமாக டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ்டு பீமை வந்து கொண்டு போக வைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஏஎஸ்டி அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். அது வந்து எப்படின்னா வெறும் இதில் வரக்கூடிய ஏஎஸ்டி அப்படி நம்ம போட்டுருவோம். பட் ஆனால் இங்கே எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இந்த செக்ஷன், அதாவது இதுதான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடிய செக்ஷன். ஓகே, இதுதான் டிசைன் செக்ஷன், டிஎஸ்ன்னு சொல்லி நான் டினோட் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து 2ஆக பிரிச்சுப்பேன். ஓகேவா? ஸோ 2ஆக பிரிச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேலன்ஸ்டு செக்ஷனாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பேலன்ஸ்டு செக்ஷன், சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸில் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லேயே நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கான்க்ரீட்டு, ஸோ இங்கே எந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். பாட்டமில் வரக்கூடிய டென்ஷனை நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இது AST 1. ஓகே, இது பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ இது 2ஆவதாக இருக்கக்கூடிய செக்ஷன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நான் AST 2வும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா மொமெண்ட் இருக்குது தெரியுமா, எக்ஸ்ட்ராவாக மொமெண்ட் கேரி பண்ணணும் தெரியுமா, ஸோ அதை நான் தனியாக வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ரெஷனில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கு பேரலாக. ஓகேவா? ஸோ அதை மாதிரி டென்ஷன் ஜோன்லேயும் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதை வந்து AST 2. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து ASTனா ஏரியா சம்மந்தப்பட்டு வரும், நான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை AST 2வாக நான் வந்து கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ இது ASC. ஸோ இதுக்கெல்லாம் செப்பரேட் ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் நம்ம உள்ளே போகிறப்ப தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2த்தையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் AST. ஸோ இதுதான் டோட்டல் AST. ஸோ இதுதான் நம்ம வந்து டிசைனுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அனாலிசிஸ் பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு செக்ஷனாக அசியூம் பண்ணி, அண்ட் தென் இது வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு செக்ஷனாக. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ரெஷன், ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏற்ற மாதிரியே இங்கே கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதை 2த்தையும் கம்பைன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து அந்த அல்டிமேட் மூமெண்ட்டு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ கன்சிட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்சிட்ரேஷன் அப்படின்றது ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஸோ RC செக்ஷன் இன் பெண்டிங் ஃபெயில் வென் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட் ரீச்சஸ் த வேல்யூ 0.0035. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸாக சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்லேயும் பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ RCC செக்ஷன் அப்படின்றது வந்து பெண்டிங்கில் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா, அதோடைய ஸ்ட்ரெயின் லென்த்து வந்து மேக்ஸிமம் வேல்யூவான 0.035 தாண்டுறப்ப, அந்த வேல்யூவை நெருங்குறப்ப அது அப்போ தான் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த பாயிண்ட் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ பிளெயின் செக்ஷன் ரிமைன் பிளெயின் ஈவன் ஆஃப்டர் பெண்டிங். ஸோ இது வந்து நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். அசம்ஷன் ஆஃப் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பெண்டிங்க்கு முன்னாடி இருக்க மாதிரியே தான் பெண்டிங்க்கு அப்புறமும் இருக்கும் அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரெஸ் அட் எனி பாயிண்ட் இன் ஸ்டீல் அண்ட் கான்க்ரீட் கேன் பி டேக்கன் ஆஸ் ஈக்குவல் டு த ஸ்ட்ரெஸ் கரஸ்பாண்டிங் டு த ஸ்ட்ரெயின் அட் தட் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் ஃபார் த மெட்டீரியல். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப்னு சொல்லி வந்து IS 456 இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ அதில் வந்து என்ன இதில் இந்த பார்ட்டில் என்ன மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டீலோ கான்க்ரீட்டோ, ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஓகேவா? அந்த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயினும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பார்ட்டுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய செக்ஷன். ஓகேவா? ஸோ இது AST, இது ASC. ஸோ கம்ப்ரெஷன் ஜோன், டென்ஷன் ஜோன், ஸோ நடுவில் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்க்ரீட் 0.0035. ஸோ இது வந்து ஸ்டீலில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டீல், அதாவது எப்படி சொல்கிறது, டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்.
ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டயக்ராமுக்கு வரைய போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸில் ஸோ ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஸை நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அப்படின்றது ஒரு சர்டைன் லெவல் வர ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்தந்த அது வந்து அதோடைய சேஞ்ச் ஆஃப் சைன் வந்து அக்கறாகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து கான்க்ரீட் போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னு சொல்லி ஒன்று தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சின்னு சொல்லி. ஆனால் இங்கே சிஎஸ் அப்புறம் சிசி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா கம்ப்ரெஷன் டியூ டு கான்க்ரீட்னு ஒன்று வரும், அதே மாதிரி கம்ப்ரெஷன் டியூ டு ஸ்டீல் விச் இஸ் கிவன் இந்த எப்படி சொல்கிறது டாப் ஜோன். ஓகேவா? ஸோ ஸ்டீலால் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கான்க்ரீட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் ஸோ ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்டீல்னால் இப்போ வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து சிஎஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். கான்க்ரீட்டால் ஆல்ரெடி நம்ம கான்க்ரீட் தானே வச்சுருப்போம். ஸோ ப்ரீவியஸ்லாம் வந்து வெறும் கான்க்ரீட் தான் பார்த்துருப்போம். இப்போ இங்கே சிசி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவரப்போ இருக்குல்ல, ஸோ அது ஒன்று. ஸோ இந்த மேலே சிஎஸ்லேருந்து இங்கே மேலே வரைக்கும் இருக்குது உங்களுக்கு டி டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது டி டேஷ். அதுக்கடுத்து சிஎஸ்லேருந்து பாட்டம் போர்ஷன் இந்த டென்சைல் ஜோன் வர இருக்கிறது வந்து ZS. ஓகேவா? ஸோ ZS. ஸோ நம்ம ப்ரீவியஸாக சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸில் வெறும் ஜெட்டுன்னு பார்த்துருப்போம், இங்கே ZS. அதேமாதிரி சிசி. ஓகேவா? கம்ப்ரெஷன் எப்படி சொல்கிறதுனா கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸால், ஸோ அந்த கான்க்ரீட்டுடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸால். ஓகேவா? ஸோ அந்த ஜோன்லேருந்து கீழே டென்ஷன் வரைக்கும் இருக்குது ZC. ஸோ இதில் வந்து ZS எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஓவரால் வந்து நம்மளுக்கு தெரியும், ஓவரால் வந்து நம்மளுக்கு என்ன டி, அதில் இந்த டி டேஷை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ஸோ அதான் வந்து ZS. ஸோ ZC அப்படின்றது நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன். ஸோ இப்போ டி டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம்? கிளியர் கவர் ப்ளஸ் டயா ஆஃப் த பார் விச் இஸ் ப்ரொவைடட் டிவைடட் பை 2. ஸோ இது வரதான் டின்னு வரும். ஸோ இந்த ஜோன் வரதான். ஸோ இதோடைய சென்டர் பார்ட் இங்கே என்ன டயா ஆஃப் பார் கொடுத்துருக்கோமோ அதோடைய சென்டர் பார்ட் வர டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டி டேஷ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாரி நான் சொன்னது வந்து டிக்கான விஷயம். ஸோ இப்போ கீழே கிளியர் கவர் ப்ளஸ் மீதம் வந்து ஒரு ஆஃப் பார் இருக்குல்ல, ஸோ அதனால தான் ஆஃப் டிவைடட் பை 2. ஸோ சாரி பை டிவைடட் பை 2. ஸோ பைன்றது எதை டினோட் பண்ணது? டை ஆஃப் பார். ஸோ கிளியர் கவர் 40 கொடுக்குறீங்களா, ஸோ 40 ப்ளஸ் டை ஆஃப் பார் 16, ஸோ 16 by 2 அப்போ 8 வரும். ஸோ 48. ஸோ அதான் டி டேஷ் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் இன் கான்க்ரீட். ஸோ போன வாட்டி வெறும் சின்றது நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம், ஆனால் இங்கே சிஎஸ்சிசின்னு இருக்கா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதா டோட்டல் ஃபோர்ஸ் இன் கான்க்ரீட். ஸோ டென்ஷன் அதே தான். ஸோ இது வந்து கான்க்ரீட் இது வந்து நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ணுறப்போ KFCKBD ஸ்கொயர் சொல்லி, ஸோ சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ அந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ MU இப்போ மொமெண்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே ரெண்டாக வருமா? ஏன்னா வந்து ஒன்று ஸ்டீல் கொடுக்கக்கூடிய ஸ்டீல்னால, இன்னொன்று கான்க்ரீட்டால். ஸோ அதை எப்படி நான் டினோட் பண்ணுற பாருங்கள். ஸோ MU அப்படின்றப்ப மொமெண்ட்னா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸா. ஸோ இப்போ சிசி. ஸோ சிசி இன்ட்டு ZC. அதே மாதிரி CS இன்ட்டு ZS வரும். ஸோ ZSோட வேல்யூ D - D டேஷா. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதுக்கு ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ 0.035 1 - D dash by X. ஸோ இதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்மேக்ஸ் அப்படின்றது வேல்யூ வந்து D/2. ஸோ அது வந்து 0.5D. ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்ன்ற இந்த போர்ஷன், ஸோ இதுதான் எக்ஸ்மேக்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 0.002 ஸ்ட்ரெயின் வர தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அட் லாஸ்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதோட நம்மளுக்கு மிக முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் பார்ட் தான். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் பீம் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு நாம் எப்படி பார்க்க போகிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கான்க்ரீட் சம்மந்தப்பட்டு தனியாக பார்ப்போம். அண்ட் தென் டென்ஷன் சம்மந்தப்பட்டதை தனியாக பார்ப்போம். ஸோ நடுவில் பேலன்ஸ்டு செக்ஷனும் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணோம்ல. நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து அந்த செக்ஷனை வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று பேலன்ஸ்டு செக்ஷன், இன்னொன்று இமேஜினரி சொன்னேன்னா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயும் வரும். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
MU ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த MU அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2 MU வரும். ஓகேவா? ஸோ 2 MU வரும். ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு கான்க்ரீட் ஃபெயிலியர் ஆஸ் அ சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ AST AST 1 + AST 2ன்ட்டு. ஸோ அப்போ இது வந்து சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். அந்த ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் பார்த்தோம்ல. ஸோ அந்த பீம், ஸோ அந்த மாதிரியான இதுக்கு நீங்கள் மொமெண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த நார்மல் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? ஸோ FE 250னா 0.149 FCK/BD², அதான் 0.45 × FCK. ஸோ அந்த வேல்யூ வர மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கடுத்து 0.138 FCK/BD². MU1 ஃபார் FE 415னா 500னா 0.133 FCK/BD². ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு. இப்போ நீங்கள் வந்து கான்க்ரீட் ஃபெயிலியர் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ பேலன்ஸ்டு செக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணணும்? நீங்கள் வந்து ஸ்டீலை வந்து ப்ரொவைட் பண்ணோம்ல. ஸோ அந்த ஸ்டீல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டென்ஷன் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன். ஸோ இது டென்ஷனுடைய ஃபார்மில், இது கம்ப்ரெஷன். ஸோ டென்ஷனுக்கு தானே 0.87 FI சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்ட்டு AST. கம்ப்ரெஷனுக்கு வந்து 0.3 FCK × B × XU. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்? AST/BD. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாகவே பண்ணியிருக்கோம் போன லாஸ்ட் இதுலேயே. ஸோ அதே தான் திரும்பவும் இங்கே வருது. ஸோ 0.36/0.87 FCK FI XU/D. ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது சிஎஸ்ன்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த சிஎஸ்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது கம்ப்ரெஷன் ஜோனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டீலால். ஸோ இங்கே வந்து நான் ப்ரீவியஸாக என்ன சொன்னேன்? இங்கேயும் வந்து நம்ம ராட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா. ஸோ இங்கே பாட்டமில் டென்சைல் ராட்ஸு, மேலே கம்ப்ரெஷன் ராட்ஸ் சொன்னேன்னா இந்த ராட்ஸால் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு FSC அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த FSCன்றது தான் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல் கரஸ்பாண்டிங் டு இட்ஸ் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் FCCன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் கம்ப்ரெஷன் கரஸ்பாண்டிங் டு இட்ஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் 2 விஷயம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து அந்த கான்க்ரீட்டால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ இதில் மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த FSC தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம எப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் சிஎஸ்சில் வந்து ASC அப்படின்றது வந்துடும். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வந்து எதை பொறுத்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நம்ம பேசுகிறோம். ஓகே? ஸோ கம்ப்ரெஷன் ஸ்டீல் தான் நாம் வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அதில் தானே நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இதை ஏன் நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த பார் டயா இருக்குது தெரியுமா? ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இதுவே பார்க்குறோம். இல்லைனா நம்ம ஸ்ட்ரைட்டாக சிஎஸ்ன்னு எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த FSC எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் தான். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்ற வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, 0.0035 1 - d'/x அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸுன்றது நீங்கள் FE 415னா என்ன வேல்யூவோ ஸோ அதை வச்சு நீங்கள் கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கவும் யூ நீட் டு ப்ரொஜெக்ட் இன் த டிசைன் கர்வ். ஸோ இந்த டிசைன் கர்வ் இருக்குல்ல, ஸோ இந்த டிசைன் கர்வில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ வருது 0.1 சம்மந்தப்பட்டு அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் லைக் திஸ், ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ பை திஸ் ஒன்லி யூ வில் ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த FCCன்றது ஒரு மினிமம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இட் கேன் ஆல்சோ பி ரெஃபர்ட் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மினிமம் வேல்யூவாக தான் இருக்கும், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் த ஃபார்முலா இஸ் CS = FSC - FCC × ASC. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. எப்படி சொல்கிறதுனா கம்ப்ரெஷன் ஜோனில் அந்த ஸ்டீலால் கம்ப்ரெஷன் ஸ்டீலால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ MU2. இப்போ நீங்கள் வந்து மேலே இருக்க ஜோன்லேயும் வந்து நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அப்போ அடிஷ்னல் மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுமா? ஓகேவா? அடிஷ்னலாக ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகுமா? ஸோ கம்ப்ரெஷன் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறதால அதுதான் MU2. ஸோ MU1ன்றது சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டாக பார்த்தீங்க, இப்போ MU2 பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இது MU2ன்றது அதே தான், நம்ம ப்ரீவியஸாக சொன்ன அதே தான். ஸோ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஸோ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸு, இது டிஸ்டன்ஸு.
ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, ஸோ கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் எஃப்எஸ்சி இன்ட்டு ஏஎஸ்சி, இதோ இங்கே இருக்குல்ல சிஎஸ், அண்ட் தென் டிஸ்டன்ஸு. ஸோ சிசி இல்லை, இது வந்து சிஎஸ்ஸு. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிசின்றது இந்த ஜோனு, ஓகேவா? ஸோ இங்கே வந்துடும் சிசி, இந்த டீலிங்லாம் இங்கே வந்துடும். இது சிஎஸ் ஜோனு. ஏன்னா வந்துட்டு ஸ்டீலை பொறுத்து பேசுகிறோம் நம்ம, இங்கே வெறும் கான்க்ரீட்டை பொறுத்து பேசிட்டோம், இங்கே ஸ்டீலை பொறுத்து பேசுகிறோம், ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஸோ அதோடைய நாமன் கிளேச்சர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஏஎஸ்சினா ஏரியா ஆஃப் கம்ப்ரஷன் ஸ்டீலு, எஃப்எஸ்சினா ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரஷன் ஸ்டீல் கரஸ்பாண்டிங் டு இட்ஸ் ஸ்ட்ரெயின். ஸோ இது நம்ம பார்த்த கிராஃபு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டெப்பாக என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த டோட்டல் கான்க்ரீட் ஃபெயிலியர் எவ்வளோன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எம்யூசி, அதான் கான்க்ரீட் மொமெண்ட், அல்டிமேட் மொமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் கான்க்ரீட் ஃபெயிலியர். ஸோ அந்த இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா MU1 ப்ளஸ் அந்த MU2, ஸோ அதோடைய ஃபார்முலா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டோட்டல் MU ஃபார் கான்க்ரீட் ஃபெயிலியர், ஓகேவா? ஸோ இதோட வந்து கான்க்ரீட் சப்ஜெக்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து ஸ்டீல், ஸோ அந்த டென்ஷன் ஃபெயிலியர் ஜோனுக்கு வரும். ஸோ AST2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஓவரால் AST ஃபார்முலா என்ன? ஸோ AST1 ப்ளஸ் AST2வா? AST1 ப்ளஸ் AST2வா? ஸோ இதான் வந்து ASTயோட ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம வந்து பேலன்ஸ்டு செக்ஷன்றப்போ ஒரு ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிரோமா? ஸோ அப்போ ஒரு ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிரும், அது ஃபஸ்ட்டு ஏஎஸ்டி. ஸோ இதை கண்டுபிடிச்சிரும். ஸோ நம்மளுக்கு வந்து AST2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இதை இந்த சைடு கொண்டு போயிட்டு ஓவரால் ஏஎஸ்டியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? ஸோ பை தட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த AST2 வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து கோடல்லையும் இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது டென்ஷன் ஜோனில் வரக்கூடிய AST கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ரீவியஸாக MU எப்படி வந்து கான்க்ரீட்டுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஸ்டீல் ஜோனுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ஓகே? ஸோ ஸ்டீல் வந்து மேக்ஸிமம் ஈல்டை வந்து அட்டைன் பண்ணுற மாதிரி நினைக்கணும். ஸோ அதான் வந்து இங்கே எழுதியிருக்கு, ஸ்டீல் ரீச்சிங் ஈல்டு. ஸோ MU2 = MU1 ப்ளஸ் AST2 0.7 FI D - D'. ஸோ ASTன்றதை நான் ப்ரீவியஸாக இப்போ இங்கே சொன்ன மாதிரி, ஓகே? ஸோ MU1ன்றது 0.87 FI. ஸோ அந்த நம்ம ப்ரீவியஸாக இங்கே பார்த்தோம்ல, ஸோ இந்த போர்ஷன் தான், ஓகேவா? ஸோ AST2ன்றது அதுக்கான ஃபார்முலா இது, ஓகேவா? ஸோ D - D'. ஸோ இப்போ MU அப்படின்றது த மினிமம் வேல்யூ. ஸோ இது வந்து அட் லாஸ்ட்டு, இது 7thலாம் கிடையாது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம், கான்க்ரீட்டும் கம்பேர் பண்ணுறோம், அதாவது கம்ப்ரெஷன் ஜோனையும் கம்பேர் பண்ணுறோம், டென்ஷன் ஜோனையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதில் வரக்கூடிய மினிமம் வேல்யூ தான் நீங்கள் வந்து அல்டிமேட் மூமெண்ட் இதுவாக வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ் பார்ட். ஸோ இதோட அனாலிசிஸ் பார்ட் முடியுது. ஸோ இதோடைய ஃபார்முலாஸ் வந்து கோட் புக்கில் உள்ளதை நம்ம வந்து லைட்டாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ரெஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ CRனா கம்ப்ரெஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கோட் புக்கில் தான் நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ கோட் புக் அரௌண்ட் 90 தாண்டி இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பேஜ் நம்பர் கரெக்டாக சொல்ல பார்க்குறேன். ஸோ வேர் த அல்டிமேட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செக்ஷன், அது வந்து எக்ஸீடிங் த லிமிட்டிங் வேல்யூ, ஓகே? ஸோ MU வந்து MU லிமிட்டை விட தாண்டுது அப்படின்றப்ப கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மேபி அப்டைன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ இதுதான், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸாக ஃபைன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ MU = MU1 + MU2ன்னு போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ கான்க்ரீட் இதை பற்றி, அதாவது கான்க்ரீட் ஜோனில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா? MU1 = MU1 + MU2ன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே வந்து பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ MUன்றது அதே MU தான். இங்கே MU லிமிட்டுன்றது தெரியுமா? இந்த லிமிட்டு தான் வந்து MU1ன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ அந்த லிமிட்டுன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ MU2க்கான வேல்யூ இது. ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்காங்க. ஸோ MU1 MU லிமிட் அண்ட் D ஆர் சேம். ஸோ FSC டிசைன் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரஸ்பாண்டிங் டு இட் ஸ்ட்ரெயின். ஸோ இதுதான் வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வந்து போட்டு தான் நம்ம அந்த கிராஃப் மூலியமாக கண்டுபிடிப்போம். ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதுக்கானது. ஸோ இதில் AST2க்கான ஃபார்முலா இது. ஸோ ASC × FSC / 0.87 FI. ஸோ இதுதான் கோட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஹேப்ஸோ நீங்கள் வந்து ஓரளவு இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த லெக்சர் அப்படின்றது இதில் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து வரும். ஸோ டிசைன்
இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.